சென்னை புறநகர் பகுதிகளான பெருங்களத்தூரிலும் வண்டலூரிலும் 8 கடைகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு பணம், விலை உயர்ந்த ஐபோன்கள் திருடு போயுள்ளன. செல்போன் கடை, கண்ணாடி கடை என வரிசையாக கைவரிசை காட்டிச் சென்ற மர்ம நபர்கள் மருந்து கடையில் வலி நிவாரணி மாத்திரைகளை தேடி கண்டுபிடித்து திருடிச் சென்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பெருங்களத்தூர், வண்டலூர் பகுதிகளில் அடுத்தடுத்த கடைகளின் பூட்டை உடைத்து திருட்டு சம்பவமானது நடைபெற்றுள்ளது. அதாவது சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் காமராஜர் நெடுஞ்சாலையில் ஹரிஸ் என்பவர் புதிய செல்போன் மற்றும் விற்பனை பழுது பார்க்கும் கடை வைத்து நடத்தி வருகிறார். வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்று இந்த காலையில் பார்த்த பொழுது ஷட்டர் உடைக்கப்பட்டு கதவு கண்ணாடியும் உடைக்கப்பட்டிருந்தது. ஷட்டரை மேலே தூக்கி பார்த்த பொழுது கண்ணாடியும் உடைக்கப்பட்டிருந்தது. சுக்குநூறாக உடைந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்த பொழுது 2 ஐபோன்கள் மற்றும் 8000 ரூபாய் பணமானது காணாமல் போயிருந்தது. அது மட்டுமின்றி அவரின் பக்கத்து கடையான சலீம் என்பவரின் கடையிலும் உடைக்கப்பட்டு உள்ளே திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆனால் உள்ளே எதுவும் கிடைக்காததால் அங்கு வைக்கப்பட்டிருந்த கூலிங் கிளாஸ்களை திருடி சென்றுள்ளனர். இதே போன்று வண்டலூர் ஓட்டேரி பகுதிகளில் வேதா மருந்து கடையின் ஷட்டரின் பூட்டையும் உடைத்து, அதே போன்று கண்ணாடிகளையும் இங்கு எப்படி உடைக்கப்பட்டதோ அதே போன்று அந்த பகுதிகளையும் கண்ணாடி உடைத்து உள்ளே சென்ற நபர்கள் 10,000 ரூபாய் பணத்தை எடுத்தது மட்டுமின்றி உள்ளிருந்த வலி நிவாரண மாத்திரைகளையும் திருடி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த கடையினை தொடர்ந்து அடுத்தடுத்த கடைகளின் பூட்டைகளையும் அதே போல் உடைத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனது முகம் தெரியாமல் இருப்பதற்காக இவர்கள் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அது மட்டுமின்றி சிசிடிவி கேமராவை பார்த்த நபர்கள் அந்த கேமராவையும் அடித்து உடைத்துள்ளனர். திருடிய இடத்திலேயே அந்த அடித்து உடைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கௌபாரையும் விட்டு சென்றுள்ளனர். பெருங்களத்தூர் மற்றும் இந்த மன்னிவாக்கம் பகுதிகளில் இதுபோன்ற தொடர் கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இருசக்கர வாகனம் வீடுகளுக்குள் புகுந்து கொலை முயற்சியில் ஈடுபடுவது, இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுபோன்ற சிசிடிவி ஆதாரங்களும் திருடர்களை கண்டுபிடிக்கவும் முடியாத சூழலை ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தொடர் குற்ற சம்பவத்திற்கான சிசிடிவி காட்சிகள் தெளிவாக இருக்கிறது. இது குறித்து பெருங்களத்தூர் மற்றும் வண்டலூர் பகுதிகளில் இந்த பிரதான சாலைகளிலேயே நடைபெறும் இந்த கொலை சம்பவங்கள் குறித்து பெருங்களத்தூர் குற்றப்பிரிவு காவல்துறையும் ஓட்டேரி காவல் நிலையத்தின் குற்றப்பிரிவு காவல்துறையினரும் தற்சமயம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் ஆதாரங்களை வைத்து வாகன பதிவெண்களை கொண்டு இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை விரைவில் கண்டுபிடிக்க முடியும் என இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் கூறினாலும் அந்த வேகம், அந்த திருடர்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணை வேகமானது குறைவாகவே இருக்கிறது. விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனிப்படை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி வசந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.